பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும், அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம தாளித்து எடுத்து வச்சுருந்தது கடுகு வெந்தயம் அதை போட்டுக்கலாம். ஒரு மிளகாய், வரமிளகாய், எல்லாம் நல்லா வெடிச்சதும் இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெட்டி சின்ன வெங்காயத்தை நல்ல வெங்காயம் நல்லா தக்காளி பூண்டை போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் வதங்கணும். நல்லா வதங்கிச்சு. அடுத்த சிம்மில் வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க எண்ணெயிலே. அப்புறம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். இப்போ இந்த கொத்தவரத்தலை வறுத்து வச்சுருக்க கொத்தவரத்தலை இதில் போட்டுக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்புக்கு தேவையான வெங்காயம் பொடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி கரைசலை இதில் ஊற்றிக்கலாம். அடுப்பை ஃபுல்லில் வச்சுட்டு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு 2 கொதி கொதிக்கட்டும், மூடி வைக்கணும். குழம்பு நல்லா 2 கொதி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வத்த குழம்பு பொடியை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ 3 ஸ்பூன் இதில் போடுறேன். போட்டுட்டு அடுத்த சிம்மில் வச்சு இதை கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு வத்த குழம்பு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம 1 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்தால் வெள்ளம் போட்டுக்கோங்க. என்கிட்ட வெள்ளம் இல்லை, அதனால் நான் 1 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுகர் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பரான வத்த குழம்பு ரெடி.